நான் உண்மையில் வைத்த அன்பு விலகாதது. அற்புதமான பாடல். என் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த மகிமைப்படுத்த என் அன்பை புகழ்ந்து நிறைய பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் பாட்டு எழுதுகிற ஜனங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு. என்னை நேசிக்கிற ஜனங்கள்னு சொல்கிறாங்க, இருதயத்தில் என்னை நேசமே இல்லை. அவங்கள படைச்சதுக்காக எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்குது. நான் ஒரு வரி சொல்கிறேன், எழுதுறியான்னு கேட்டார். கிறிஸ்தவர்களுக்காக எழுதின ஒரு பாட்டு. இந்த பாட்டு பாடுகிறேன், கேளுங்கள். இந்த பாட்டு தள்ள 9வது பாடல். நான் உன்மேல் வைத்த அன்பு விலகாதது, நான் உன்மேல் வைத்த சிநேகம் குறையாதது, நான் உன்மேல் வைத்த அன்பு விலகாதது, நான் உன்மேல் வைத்த சிநேகம் குறையாதது. நாணல் போல அசைந்து ஆடும் வாழ்க்கை வாழ்ந்தாயோ, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே வாசனை இழந்தாயோ. நாணல் போல அசைந்து ஆடும் வாழ்க்கை வாழ்ந்தாயோ, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே வாசனை இழந்தாயோ. கொண்ட அன்பை விட்டாயே, ஆனந்த துதிகள் செலுத்திடவே அனுதினம் பெருத்தாயே. ஆதியிலே என்னிடம் கொண்ட அன்பை விட்டாயே, ஆனந்த துதிகள் செலுத்திடவே அனுதினம் பெருத்தாயே. ஆசீர்வாதம் தந்தேனே, ஆலோசனை கொடுத்தேனே, ஆசீர்வாதம் தந்தேனே, ஆலோசனை கொடுத்தேனே. மறந்து போகாதே, விலகி போகாதே, நீ மறந்து போகாதே, விலகி போகாதே. நான் உன்மேல் வைத்த அன்பு விலகாதது, நான் உன்மேல் வைத்த சிநேகம் குறையாதது, நான் உன்மேல் வைத்த அன்பு விலகாதது, நான் உன்மேல் வைத்த சிநேகம் குறையாதது. பாடுகள் நெஞ்சை நெருக்கும் போது பயந்து போனாயோ, உன் பாதிப்புகள் பெருகின போது பலவீனானாயோ. பாடுகள் இந்த நெருக்கும் போது
கரத்தால் தொட்டேனே, மறந்து போகாதே, விலகி போகாதே, மறந்து போகாதே, விலகி போகாதே, நான் உன்மேல் வைத்த ஆண்டவர் சொன்ன அற்புதமான பாட்டு. அன்பானவர்களே, இந்த வருஷத்துல நம்ம எல்லாம் காண வச்ச தேவன் அவர். ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த வசனம் ஆண்டவனுக்கு பேசினார். யாரும் சொல்லுங்களேன் இந்த வசனத்தை பார்த்து. இயேசு உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இயேசு உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அற்புதமான வார்த்தை, என் வாழ்க்கையில அற்புதமான வார்த்தை. இதை வச்சு இந்த வருஷம் ஏற்றின ஒரு அற்புதமான பாடல், 1வது பாடல். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய் பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய் பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கலங்காதே என் மகளே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு, கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. கலங்காதே என் மகளே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு, கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. என் கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. அதிகாரத்தில் வாழ்ந்தும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினீரே. இலையுதிர் காலம் அதில் உதிர்ந்தும் வெட்கத்தின் அனுபவத்தை மூடினீரே. இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்தும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினீரே. இலையுதிர் காலம் அதில் உதிர்ந்தும் வெட்கத்தின் அவமானத்தை மூடினீரே. இடைஞ்சல்கள் செய்தவரை துரத்தி விட்டீர், இன்னல்கள் தொடராது தப்புவித்தீர். இடைஞ்சல்கள் செய்தவரை துரத்தி விட்டீர், இன்னல்கள் தொடராது தப்புவித்தீர். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய் பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் பதிலை அனுப்பிடுவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய் பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறாரோ நிச்சயமாய் செய்வார்.
தேவை என்று உள்ளன்போடு இயேசு அறிந்திருக்கிறார். உங்களுக்கு செய்த காரணத்தால் சுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு இன்னது தேவை என்று உள்ளன்போடு இயேசு அறிந்திருக்கிறார். உங்களுக்கு செய்த காரணத்தால் உதிரத்தால் கழுவி சுத்தம் பண்ணுவார். ஒரு குலைந்த இதயத்தை தேற்றுகின்றீர், உந்தனின் நேசக்கொடி படரச் செய்தீர். ஒரு குலைந்த இதயத்தை தேற்றுகின்றீர், உந்தனின் நேசக்கொடி படரச் செய்தீர். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கலங்காதே என் மகனே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. கலங்காதே என் மகளே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. என் கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. நீதிமானாயனை மாற்ற சமீபித்தவர், என் நீதியின் கொம்பாய் உயர்த்தப்பட்டவர். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டேனா, நீர் விரும்பும் கனி தந்து புகழ் பெறுவே. நீர்கால்கள் ஓர நீதிமானாயனை மாற்ற சமீபித்தவர், நீர் விரும்பும் கும்பாய் உயர்த்தப்பட்டவர். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டேனான், நீர் விரும்பும் கனி தந்து புகழ் பெறுவே. நீதியை சரிகட்டும் தேவனானவர் போலாக்குவார். நீதியை சரிகட்டும் தேவனானவர் என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கலங்காதே என் மகனே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. கலங்காதே என் மகளே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. நம்ம கர்த்தரின் சிபாரிசு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சிபாரிசு செய்வார். உங்க வாழ்க்கையில ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். இந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கரங்களை நீட்டுங்க பாப்போம். தயவு செய்து யாவரும் கரங்களை நீட்டி இந்த வசனத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக. தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான
இந்த கூடுகை வேலைக்காக நான் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தணும். இப்பொழுது ஆண்டவரே, இயேசுவே ஆளுகிறவர் என்கிற ஊழியத்தின் மூலமாய் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக, இந்த வசனத்திற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இயேசு உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தையை இந்த ஆண்டு இந்த ஊழியத்தின் மூலமாக எங்கள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தமாய் தந்த கிருபைக்காய் தோற்றுறோம். இதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால், வெளியரங்கமாய் பலனளிக்கிறவராய் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய தாசன் மூலமாய் கொடுக்கப்படுகிற நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் இந்த நாளிலே கேட்டு சந்தோஷமாய் களிகூர்ந்து மகிழ்ந்து இந்த வாக்குத்தத்தை உடன் பங்காளிகளாய் நாங்கள் மாற கிருபை செய்யும். இதை பெற்றுக்கொண்டு செல்ல உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்ஸ் சார். நன்றி. ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 18ஆம் வசனம் கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. வெளியரங்கமாய் நான் உனக்கு பலன் அளிப்பேன். ஓப்பன்லி இந்த வருஷம் தேசத்தில் அதை செய்வார் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க லைஃப்ல கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லிருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். நான் வரும்போது அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 62:11 சியோன் குமாரத்தியே இதோ ரட்சிப்பு வருது. சியோன் குமாரத்தியே உனக்கு ரட்சிப்பு வருது. அது மாத்திரமல்ல, அவர் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. அவர் கொடுக்கிற பிரதிபலன் அவரோடு கூட வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆராதிக்கிற தெய்வம், நம்மளை பார்க்கிறவர் சும்மா இல்லை, நமக்கு ஏதாவது தர விரும்புகிற தெய்வன். யோபு என்ற பக்தன் 34ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய செய்கைகளுக்கு தக்க அவர் சரிகட்டி அவனுடைய நடக்கைகளுக்கு தக்க நான் பலன் அளிப்பேன், நான் பலன் அளிப்பேன். நல்ல தேவன், நல்ல தேவன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு பிதாவின் மகிமை பொருந்தினவராக, பிதாவின் மகிமை பொருந்தினவராக அவர் இறங்கி வருவார். தூதர்களோடு கூட இறங்கி வருவார். வரும்போது அவனவனுக்கு உரிய பலன், அவனவனுக்குரிய பலன் நான் தருகிறேன், அதற்காகவே வருகிறேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கலாம். கர்த்தர் சொல்வதை பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் பராக்கிரமசாலியாய் தேசத்தில் வெளிப்பட போகிறார். கர்த்தராகிய தேவன் பராக்கிரமசாலியாய் தமது புயத்தினாலே அரசாளுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வார்த்தை சொல்லுகிறது, அவங்களுடைய செய்கை கிரியைகளுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேனா இருந்தால் எழுதிக்கோங்க, நான் நிறைய வசனம் சொல்றேன். அதில் போட்டிருக்கு, வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா?
கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய சத்துருக்களுக்கு உக்கிரகத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு பலனையும் சரி கட்டுவார். அன்பானவர்களே, நம்ம தேசத்துல 2025 கர்த்தர் செய்வார்னு நான் 100க்கு 100 நம்புறேன். அம்மேனா இல்லையா? சத்தமே இல்லை. சத்துருக்களுக்கு, எதிராளிகளுக்கு, வில்லர்களுக்கு ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் தான் பைபிளை வாசிக்கிறோம். ஆனால் வசனத்தில் சொல்லியிருக்கு, சத்துருக்களுக்கு சரி கட்டுவார், சரி கட்டுவார். அது மாத்திரம் அல்ல, நாகும் 1:2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், சத்துருக்கள் மேல உக்கிர கோபம் கொண்ட தேவன், பகைஞர் மேல ஆக்ரோஷம் உள்ள தேவன். தேசத்தை விளையாடுறாங்கல்ல மதங்கிற போர்வையில, பார்க்கிற தெய்வம் பார்த்து சொல்றாரு, அவனுக்கு பலனை கழிப்பேன், பலனை அளிப்பேன். கர்த்தர் சொல்றார், சத்துருக்களுக்கு இந்த வருஷம் பயங்கரம் உண்டாயிருக்கும். என் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். பயங்கரம் உண்டாயிருக்கும். நீங்க கண்ணால பார்ப்பீங்க டிவியில. நம்ம லைஃப்ல ஆண்டவர் செய்யற மகத்துவங்கள் மகா பெரியது. ஓசியா 4:9 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரனை பத்தி போட்டிருக்கு. ஆசாரியர்கள் அவங்களுடைய வழக்கத்தின்படியே நான் அவர்களை விசாரித்து அவங்க கிரியைகளுக்கு தக்க நான் பலன் கொடுப்பேன், பலன் அளிப்பேன். கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. பலன் ஆதியாகமம் 15:1 ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசும்போது சொன்னாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கேன், மகாபெரிய பலனா இருக்கேங்க. மகாபெரிய பலன் அப்படின்னா ஸ்ட்ரென்த். பலன் ஸ்ட்ரென்த்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பலன் ஸ்ட்ரென்த். இங்க போட்டிருக்கு பலன். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பலன் என்பது ஸ்ட்ரென்த்தை குறிக்கக்கூடியது. இங்க பலன், பலன் என்பது ஊதியத்தை குறிக்கக்கூடியது. கூலி, செய்யறதுக்கு தக்க கூலி, வேலைக்கு தக்க கூலி, பண்ணுனதுக்கு தக்க கூலி. அதான் பலன் என்ற வார்த்தைக்கு பொருள்படுகிறது. ரிவார்டு, அவார்டு, பிரைஸு, கிஃப்ட், அன்பளிப்பு, வெகுமதி உங்க லைஃப்லாம் கர்த்தர் தர விரும்புறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி மோதிரத்தை கலட்டாம சொல்லிருங்க, உங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷம் ரிவார்டு தருவார். உங்க வேலையில், உங்க படிப்பில், உங்க தொழிலில், உங்க பிசினஸ்ல, ஊழியத்தில் பரிசுகள் தத்து தேவன் தருவார். அல்லேலூயா. பலன் தருவார், பலன் அளிப்பார், பலன் அளிப்பார். பைபிள் அற்புதமான வார்த்தைங்க அது. பெனிஃபிட்னு இருக்கு, ரிசல்ட்னு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு பைபிள் வசனங்கள். இத்தனை வருஷம் பண்ண 29 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன் நான் முழு நேரமா. என் பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடி இருந்து, என் பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஊழியம் பண்றேன். இந்த அம்மாமாருக்கெல்லாம் தெரியும். இந்த ஊர்ல பிறந்த வாழ்ந்த இந்துவா தான் இருந்தேன். கோயம்புத்தூர் போய் தான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், ஒப்பு கொடுத்தேன் என் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அங்கேருந்து சொன்னார், சொந்த ஊருக்கு போன்னு. இந்த ஊருக்கு வந்துட்டேன். தனியாக ரூம் எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டு 5.5 வருஷம் மிஷினரி வாழ்க்கை வாழ்ந்தேன் இதே ஊரில். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. என் வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். கர்த்தர் சொன்னார், எனக்காக 29 வருஷம் நீ உழைச்சிருக்க. உலகம் 1000 சொல்லட்டும், பாஸ்டர் 1000 சொல்லட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் 1000 சொல்லட்டும், உன்னை பார்க்குறேன், நான் சொல்கிறேன், உனக்கு நான் பலன் அளிப்பேன். மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல,
கர்த்தரை பிரியப்படுத்தி ஊழியம் பண்றவன் நம்ம. அல்லேலூயா. சத்தத்தையே காணும். அல்லேலூயா. ரைட். பலன் அளிக்கிற தேவன் அவர். பலன் கொடுப்பார். The Lord will reward you. நீதிமொழிகள் 25:22 ஒரு வசனம் அற்புதமா இருக்கும். அதே வார்த்தை வித்தியாசமா இருக்கும். The Lord will reward you. ரிவார்டு கொடுப்பார் தேவன். 2025 உங்க வேலையில, உங்க படிப்புல, உங்க தொழில்ல, உங்க பிசினஸ்ல, உங்க குடும்ப லைஃப்ல, பொருளாதாரத்துல கர்த்தர் ரிவார்டு கொடுப்பாராக. கையை உயர்த்தி ஆமென் விரும்பி சேட்டுருங்க. பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலாம்? தேவ பலனை, ரிவார்டு, பரிசை 5 காரியம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். 5 காரியங்கள். முதல் காரியம், மனதுருக்கத்தினால் வரும் பலன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். மனதுருக்கத்தினால் வரும் தேவ பலன். எல்லாவற்றையும் வார்த்தையில உண்டாக்கினாங்கன்றவர். வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், காற்று உண்டாகட்டும், நீர் நிலம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்ன வார்த்தையினால் சொன்ன ஆண்டவர். மனுஷனா மாத்திரம் சொந்த கையினால கீழே குனிந்து மண்ணை பிசைந்து தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்துமாவாக ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்தார் தேவன். ஆள பிறந்தவன், ஆளுகிறவன் ஆதாமா இருந்தான். ஏவா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களா இருந்தாங்க. ஆளுகிற அதிகாரம் பெற்றவர்கள். ஆனா தேவன் விளக்கின கனியை புசிக்க விரும்பினாங்க. சர்ப்பம் பேசிச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்மா காது கொடுத்து கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. பேசுனதுனால, கேட்டதுனால எப்பவுமே பிசாசை மிகைப்படுத்தி பேசுவான். சொல்லாத சொன்ன மாதிரியே சொல்லுவான். பிடிக்காத பிடிச்ச மாதிரியே சொல்லுவான். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஆனால் பேசுறதை கேட்க கேட்க நயமா பேசுறதுனால, வஞ்சகமா பேசுறதுனால போய் பிடிச்சி பறிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. அவரும் தெரியல, பொண்டாட்டி கொடுத்தது தான் ஆசீர்வாதம் சொல்லி சாப்பிட்டார். அவரா ஜெவமணியா சாப்பிட்டாரா? ஆதாம் ஐயா அதுவும் கிடையாது. சாப்பிட்டார். மகிமை இழந்துட்டாங்க. தேவன் கொடுத்த ஆடையை இழந்துட்டாங்க. நிர்வாணின்னு உணர்த்தப்பட்டு அத்தியலையெல்லாம் தைச்சி உடம்புல போட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்பவும் போல பேசுற ஆண்டவர் அன்னைக்கு வந்து பேசுறாரு. ஆதா எங்க இருக்கிற? உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்ப்பா, எங்க இருக்கிற? ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஏவாளால நான் நிர்வாணமா இருக்கேன். உனக்கு நிர்வாணி என்ன படைக்கலையாப்பா? என் மகிமையை ஆடையா கொடுத்தனே, நிர்வாணின்னு சொல்லுது யார்? விளக்கின கனியை புசித்தாயோ? ஆண்டவர் கேட்பார். அண்ணே, ஆண்டவரே நீங்க கொடுத்த ஏவாள் தான் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சாப்பிட்டதுனால தேவனுடைய கோபம் வந்துச்சு. மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு போயிருவேன். சர்ப்பத்தை சபிச்சாரு, போ ஊந்துக்கிட்டே போவேன்ட்டாரு. நிறைய வார்த்தைகளை தப்பா பேசினார் தேவன். கோபமா பேசினார். பேசினதுக்கு அப்புறம் அந்த ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார்ன்னு வேதம் சொல்லுது. உள்ள நீ இருக்காதா, வெளியே போ, கெட் லாஸ்ட், போ வெளியே போ, கெட் அவுட், வெளியே போ அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னாலும் எங்க அப்பாவுக்கு மனதுருக்கன்னு ஒன்று இருக்குங்க. தெய்வத்துக்கு மனதுருக்கன்னு ஒன்று இருக்கு. நிர்வாணியா வெளியே போய் சொல்லிட்டேன் என் பிள்ளைகளை. ஐயோ, என் பிள்ளை இல்லை, நான் உருவாக்கி பார்த்து பார்த்து படைச்ச பிள்ளை இல்லை. ஒரு தோளாடிய தேவன் உண்டாக்கினார். அப்படின்னா ஒரு ஆடோ ஒரு மாடோ ஆண்டவரே அடித்து அந்த தோலை உரிச்சு அதை காய போட்டு அவனுக்காக வேலையெல்லாம் ஆண்டவர் பார்த்து அந்த தோளாடையனால் அவனை மூடி அவன் நிர்வாணத்தை மாற்றி அழகுபடுத்தின மனதுருக்கம் உள்ள தெய்வம் 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 அவர். லூக்கா 15வது 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா
சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி தருவாங்க, கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு இளைய குமாரன் தான் போட்டிருக்கு. பிபிஎஸ் டீச்சர் தான் அப்படி சொல்லி கொடுப்பாங்க, கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன். அப்படின்னா ஊரில் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. இளைய குமாரன். அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் அப்பா கூட இருக்கான், ஒருத்தன் அப்பாவுடைய அன்பை விட்டு தூரமாக போகிறான், விலகி போகிறான், அன்பை புரிஞ்சிக்காம போகிறான், இஷ்டம் போல ஆசைப்பட்டு போகிறான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான், எல்லாத்தையும் இழக்கான், நஷ்டப்பட்டு நினைக்கான், நண்பர்லாம் சுற்றி வராங்க, இழந்துட்டான். இழந்ததுனால அவன் போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாலும் அவங்க அப்பாவுக்கு ஏக்கன்னு ஒன்று குறையவே இல்லை. வர்ற வரைக்கும் அந்த இதயம் துடிச்சிட்டே இருக்கு. என் மகன் வருவான், என் மகன் வருவான், அப்படியே வாசல் நின்று பார்த்துட்டே இருப்பாராம். நல்ல அப்பா இல்லை அவரு, தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என் மகன் இப்போ வந்துட மாட்டானா, இப்போ வந்துட மாட்டானா அப்படின்னு எட்டி எட்டி பார்க்காரு. ஆளே காணும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து நிற்கான். அந்த ஆள் வராரு, தூரத்தில் பார்க்காரு. என் பையன் மாதிரியே இருக்கேன், என் பையன் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி ஓடி போறாரு. அழுக்கா வர்றான், மகன் அழுக்கா இருக்கான். ஓடி போய் கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்தி, பாசத்தை வெளிப்படுத்தி, அவன் அலட்சியமா இருக்கானே அதெல்லாம் கவலைப்படவில்லை. அப்பா அப்பா மனதுருக்கத்தின் அப்பா அவர், மனதுருக்கத்தின் அப்பா அவர். கட்டி பிடிச்சி அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ் உடுத்தி புதுசாக ஆடையெல்லாம் போட்டு மோதிரம்லாம் போட்டு. ஏசாயா 30:18 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்க மேல மனதுருகக்கூடிய கர்த்தரா இருக்கேனா அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்க மேல என் மேல கர்த்தர் மனதுருகக்கூடிய தேவன், மனதுருக்கம் நிறைந்த தேவன். ஏசாயா 54:10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. உன்மேல் மனதுருகக்கூடிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், மனதுருகக்கூடிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன். மனதுருக்கமான தேவன் அவர். 55:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயால வசனம் சொல்லுகிறது, மன்னிக்க தயபெருத்த தேவனாயிருக்காரா. உன் மேல மனதுருகிறேன்ப்பா, இன்னும் ஒன்னு அடிக்காம இருக்கேன் பாத்தியா, உன் மேல மனதுருகிறேன். நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு காயப்படுத்தல, காட்டி கொடுக்கல. ஏன் தெரியுமா? உன் மேல மன துருக்கமா இருக்கிறேன். என் மகனே, உன் மேல நான் மனதுருக்கமா இருக்கிறேன், உன் மேல நான் மனதுருக்கமா இருக்கேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 29 to 34 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 குருடர்கள், கண்ணு தெரியாத குருடர்கள் ஏசாமி வந்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க போவாங்க. ஏசாமி அவரை பார்ப்பாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு கத்துவாங்க. கண்ணு இல்லை, என்னால பார்க்க முடியாது. என்ன படைச்ச தெய்வத்துக்கு கண்ணு இருக்கும்ல, அவர் என்ன பார்க்கிறாருல்ல, அந்த உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், சத்தமா கூப்பிடுறாங்க. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. எல்லாரும் அதட்டுறாங்க, சுத்தமா இருடா, சத்தப்படாத, நீ பிச்சைக்கார மாதிரி இருக்க, சும்மா இரு அப்படின்னாங்க. இன்னும் அதிகமா எமோஷன், எமோஷன் லைஃப். அண்ணா ஆண்டவர் கூப்பிட்டு உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற கேட்ப. ஆண்டவரே நான் எல்லார போல பார்க்கணும் ஆண்டவரே, இந்த உலகத்தை பார்க்கணும். ஏன் கண்ணு இல்லை ஆண்டவரே, கண்ணு செத்து போன மாதிரி இருக்கு, கண்ணே இல்லையே. இயேசு மனதுருகி குருடர்களின் கண்களை தொட்டு சுகமாக்கினார். 2 பேர். அல்லேலூயா. மனதுருக்கம். பைபிள்ல, உலகத்துல, சரித்திரத்துல ஒரு மகானும் செய்யாத ஒரு வார்த்தை, ஒரு காரியம் இயேசு செய்தார். பிறவி குருடனை கண் பார்க்க வைத்தார். அற்புதமான ஆண்டவர்ல நம்ம ஆராதிக்கிற தேவன். பிறவி குருடர்கள்
கண் பார்த்தார்கள், மற்றவங்கள பார்த்தாங்க. மார்க்கு 1:40-41 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகி ஒரு மனுஷன் இயேசுகிட்ட ஓடி வருவார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா, உமக்கு இஷ்டமானா, உமக்கு விருப்பமானா என்ன தொட்டுங்க சுகமாக்குங்க ஆண்டவரே. உமக்கு இஷ்டமானா, உமக்கு விருப்பமானா, உமக்கு பிரியமானா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அல்லேலூயா. கேட்டவனுக்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளல் அவர். ஆமென் சொல்லுங்க ஏசப்பாக்கு. அல்லேலூயா. கேட்டவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற ஆண்டவர் அவர். மனதுருக்கமான தெய்வம். இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன், இந்துவா தான் இருந்தேன். இங்க இருக்கிற கோயில்ல இருந்தா மாலை போட்டு திருச்செந்தூருக்கு 3 வருஷம் பாத யாத்திரையா போனேன். இந்த போற ஆட்கள்லாம் பார்த்தீங்களே, இப்படிதான் நானும் போனேன் 29 வருஷத்துக்கு முன்னாடி. காலைல செருப்பு கூட இல்லாம நடந்துகிட்டே போனேன். எங்க அம்மா சாமி ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க, பக்தி உள்ள தாயாரா இருந்தாங்க. எனக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லை. குறி சொல்ற ஆவிலாம் எங்க அம்மா அலைக்கழிக்கப்பட்டாங்க, விக்கிரக ஆவினால பாதிக்கப்பட்டாங்க, பில்லி சுனியத்தினால பாதிக்கப்பட்டாங்க. சொந்த ஊர், சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த நிலம், சொந்த கடை இழந்துட்டோம். இப்பவும் இருக்கு இந்த சொந்த வீடு, சொந்த ஊர்லாம் எங்களுக்கு இல்லை. எங்கள் அப்பா நல்லா வசதியாக இருந்த குடும்பம்டா, அப்பவுமே வசதியாக நாங்கள் இருந்தோம். இந்த பிசாசு பில்லி சுனியத்தினால பாதிக்கப்பட்டு இழந்துட்டோம். டாஸ்மார்க் ட்ரிங்க்ஸில் எங்கள் அப்பா வெற்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் பத்திரத்தில். எங்கள் அம்மா கோயிலில் போனால் ஆடுவாங்க, தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். சில செத்து போன ஆவிகள் எங்கள் அம்மா சரீரத்துக்குள்ள கிரியை செய்யும். கல்யாண வீடு, சடங்கு வீடு, சாவு வீடுன்னு தெரியாது அவங்களுக்கு. மேலே சத்தம் காதில் கேட்டுட்டுனா ஸ்பிரிட் வந்து ஆடுவாங்க. ஒரு பொம்பளை நின்று ஆடுனா அப்படி இருக்கும் ரோட்டில். காரி துப்ப மாட்டாங்க, அப்படின்னு துப்ப மாட்டாங்க. எங்கள் அம்மா எத்தனை பேர் துப்புனதை கண்ணால் பார்த்துருக்கேன். வலி வலி கஷ்டப்பட்ட காலம். எங்கள் அப்பா இந்த ஊரில் நல்லா இருந்துட்டு வெக்கத்தோடு இருக்கேன், எங்கேயா ஓடி போகிறேன்னு சொல்லி பொள்ளாச்சிக்கு ஓடிட்டார். நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் தங்கச்சி பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் காந்தி சிலை பக்கத்தில் கோட்டூர் ரோட்டில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினேன். 150 ரூபா வாடகை கொடுக்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். ரேஷன் கடையில் இன்னைக்காவது 25 கிலோ 30 கிலோ 15 கிலோ அரிசி போட்டிருக்கான் இலவசமாக கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். அப்போ அதை கூட காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு, அதை கிடைக்காத காலங்கள் கூட உண்டு. என் நண்பர் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன், என் சொந்தக்காரங்க வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். காலை சாப்பாடு ஒரு வீடு, மதிய சாப்பாடு ஒரு வீடு, நைட் சாப்பாடு ஒரு வீடு, வீடு வீடாய் சோத்து கலைந்த பிச்சைக்காரனாய் வாழ்ந்தவன் நான் இந்த ஊரில். அவ்வளோ கஷ்டம். ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன், பிளேட் கழுவி இருக்கேன், பெஞ்சு துடைச்சிருக்கிறேன். இப்படிலாம் வாழ்ந்தேன். தரித்திரம். எங்கள் அப்பா 95 திடீர்னு வந்தார். 92 ஓடிட்டார், 95 வந்தார். விஷப்பாட்டிலோடு நின்றுட்டு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குடும்பமாக சாகலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த விஷப்பாட்டில் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு பாட்டில் பத்தாதுன்னு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. 5 பேர் சாகணும். அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, நான். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது ஜனவரி மாதம், இது பொங்கல் ஹாலிடேஸாக இருக்குப்பா, நம்ம சொந்தக்காரங்க வெள்ளை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி பொங்கலுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க, நம்மளை இறந்துட்டா தீட்டா கருதுவாங்க. சொந்தக்காரங்க செத்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் அந்த வருஷம் பண்டிகை கொண்டாட முடியாது. அதனால் இந்த வருஷம் வேண்டாம், பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு தொந்தரவா இல்லாமல் அடுத்த வருஷம் சாகலாம், அடுத்த வாரம் சாகலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அந்த ஒரு வார கேப்பில் எங்கள் மாமா ஒருத்தங்க கடாச்சபுரத்தில் போலையார்புரத்தில் உள்ளவங்க எங்கள் வீடு தேடி வந்தாங்க. வீட்டுக்கு பார்த்தாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம், சொந்த வீடெல்லாம் வச்சுருந்த குடும்பம். அப்போவுமே
ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு சேஞ்சிங் லைஃப் இருந்தால் நல்லா இருக்குமே, கோயம்புத்தூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, உள்ளூரில் செத்தாலும் கூட நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கடா, புதைக்க மாட்டாங்கடா, யாருக்கும் தெரியாமல் அந்த ஊரில் போய் செத்தரலான்னு சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அப்பா. அப்போ கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போகும்போது 85 ரூபா டிக்கெட்டு, இப்போ 500 தாண்டிடுச்சு. 2 சாக்குப்பை, சணல் சாக்குப்பை, நம்ம 100 கிலோ அரிசி சணல் மூட்டை இருக்குல்ல சாக்குப்பை, அதான் எங்கள் சொத்து. 4 தட்டு, 4 டம்ளாரு, ஒரு சின்ன ஸ்டவ்வு, கொஞ்சம் துணிமணிகள், ஒரு ஸ்டவ்வு, அதை கட்டி பஸ்ஸில் ஏற்றி. அப்போ வீடு எங்களுக்கு கிடைக்கல, ஒரு கடையை தான் வீடாக வாடகைக்கு கொடுத்தாங்க, வாடகைக்கு கோயம்புத்தூரில். இதாங்க பெட்ரூமு, டைனிங் ஹாலு, கிச்சனு, பாத்ரூமு. இந்த வீட்டுக்கு கதவுலாம் கிடையாது, ஜன்னல்லாம் கிடையாது. நம்ம கடைகளுக்கு போடுற ஷட்ரு தெரியுமா, ஷட்ரு டம் டம் டம்னு சவுண்டு கேட்கும்ல, அது மேலே தூக்கினா தான் காற்று வரும், வெளிச்சம் வரும். அப்படி தான் கொஞ்சம் தூக்குனா தான் வீட்டுக்குள்ளே காற்று வெளிச்சம் வரும். 1.25 வருஷம் அங்கே இருந்தோம். அப்போ தான் எங்கள் அக்கா பக்கத்து வீட்டில் நடந்த ஜெப கூட்டத்துக்கு பங்கெடுத்தாங்க. ஒரு வாலியப்பிள்ளை தனியாக போகிறான்னு அக்காவுக்கு துணைக்காக தங்கச்சி போனாங்க. 2 பெண்களும் ஜெபத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி அம்மா துணைக்காக வந்தாங்க. 3 பெண்களும் போகிறாங்கன்னு எங்கள் அப்பா துணைக்காக வந்தார். என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நமக்குன்னு 300 கோடி தெய்வம் இருக்கு, ஒரு சிங்கிள் இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம் என்று விதண்டாவாதம் பேசினேன். இயேசு தெய்வம் அல்ல என்றெல்லாம் பழித்து பேசியிருக்கேன். ஏன்னா எங்கள் ஊர் கிறிஸ்தவங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். தண்ணி அடிக்கிறவன், ஜாதி சண்டை போடுறவன், கோயிலில் நாற்காலிக்கு சண்டை போடுறவன் தான் நான் பார்த்துருக்கேன். அப்பவும் சரி இப்பவும் சரி, இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள் நான் பார்க்கல. பிறந்த வரைக்கும் இங்கே இருந்த வரைக்கும் பார்க்கல. எங்க கூட நண்பர்களாக இருந்தாங்க, தண்ணி அடிக்கிற நண்பர்களாக இருந்தாங்க, எங்க கூட சேர்ந்து அடிக்கிற ஆட்களாக இருந்தாங்க. என்ன செய்ய, இப்படிதான் இருந்தேன். ஆனால் இந்த டயத்தில் எங்கள் அம்மாவுக்குள்ள இருக்கிற விக்கிரக ஆவி நைட்டு 12:30 மணிக்கு ஓன்னு கத்துது. எசக்கிங்கிற ஒரு ஆவி இந்த கத்திக்கிட்டே சொல்லுது, இவ உடம்புல 25 வருஷம் இருந்திருக்கேன், இயேசுநாதர் வாசல்ல தெய்வமா நிற்கிறாரு, மில்லங்கி தரிச்சவரா, சிகப்பு கச்சை கட்டினவரா, நெருப்பு தணலா நிற்காரு. நைட்டு 12:30 மணிக்கு அந்த ஆவி சொல்லுது, அந்த விக்கிரக ஆவி சொல்லுது, வாசல்ல தெய்வம் நிற்கிறாரு, பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு. நான் அந்த ஆவியை பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டேன், அவரும் தெய்வம் கிடையாது, நீயும் தெய்வம் கிடையாது, ஃபுல்ட்டா விடாதீங்க அப்படின்னு. அந்த ஆவி சொல்லுது, இல்லை அவர் பரிசுத்தமான தெய்வம். அப்ப நான் கேட்டேன், அவர் பரிசுத்தமான தெய்வங்கிறியா, அப்ப நீ யாரு? இத்தனை வருஷம் வணங்கினேன், மாவிளக்கு எடுத்தேன், மொட்டை போட்டேன், காவடி தூக்கினேன், சக்கரை பொங்கல் வைத்தேன், பால் குடம் எடுத்தேன், பாத யாத்திரையா போனேன்னு, நீங்கள்லாம் யாருன்னு கேட்டேன் எங்க அம்மா கிட்ட. அந்த ஆவிகள் சொல்லுது, அவர் பரிசுத்தமான தெய்வம், அவர் பரிசுத்தமான தெய்வம், என் மேல மனதுருகக்கூடிய தெய்வம், அவர் என் மேல மனதுருகக்கூடிய தெய்வம். இந்த பாட்டு தள்ள ஒரு பாட்டு உண்மையாய் நான் ஏற்றின ஒரு அற்புதமான பாடல், 6வது பாடல். இந்த பாட்டு தள்ள பாடல ஒரு கவி பாடலாமா? உண்மையா என்னை நீர் தேடி நீ உள்ளன்போடு எவ்வளவா நேசித்தீ, உண்மையா என்னை நீர் தேடி நீ உள்ளன்போடு எவ்வளவா நேசித்தீ, உண்மையா என்னை நீ தேடி நீ உள்ளன்போடு எவ்வளவா நேசித்தீ, உம்மன்பு மாறாதையா, உம் கிருபை விலகாதையா, உம்மன்பு மாறாதையா,
எவரும் இல்லையே. உதவிகள் அநேகம் செய்திடும் வேறு தெய்வமும் இல்லையே. உண்மையா என்னை நீ தேடினீ, உள்ளன்போடு எவ்வளவாய் நேசித்தீ. பாவத்தில் வீழ்ந்தேன், பாதை தேடி அலைந்தேன், பாசத்தோடு அரவணைத்தீ. பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு செல்கின்றீ. பாவத்தில் வீழ்ந்தேன், பாதை தேடி இளைந்தேன், பாசத்தோடு அரவணைத்தீ. பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு செல்கின்றீ. என்னை பரலோகம் கொண்டு செல்கின்றீ. உம் அன்பு மாறாதையா, உம் கிருபை விலகாதையா. உம் அன்பு மாறாதையா, கிருபை விலகாதையா. உயிருள்ள காலம் உங்களை நேசிக்க எவரும் இல்லையே. உதவிகள் அநேகம் செய்திடும் வேறு தெய்வம் இல்லையே. உண்மையாய் என்னை நீர் தேடினீர், நண்போடு எவ்வளவாய் நேசித்தீர். நேசித்த தெய்வம் அவர், நேசித்த தெய்வம், அற்புதமான ஆண்டவர். அதனால தான் சொல்றேன், அவர் நம்மேல் மனது உருகக்கூடியவர். உங்க மேல மனது உருகுவாருங்க. 2025 என் பிள்ளை ஒருவேளை தப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல. ஒருவேளை விழுந்துட்டான், ஒருவேளை இடறிட்டான், பரவாயில்ல. மனதுருக்கம். கள்ளங்கையில மாட்டிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30 to 35 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போன ஒரு மனிதன் கள்ளர் கையில் மாட்டிக்கிட்டான். குட்டியூரும் குலையிலுமா இருக்கான், இருக்கிறதையும் இழந்து போயிட்டான், சாக கண்டிஷனில் கிடக்கான். ஆசாரியர் வந்தார், பார்த்துட்டு போயிட்டாரு. லேவியர் வந்தார், பார்த்துட்டு போயிட்டாரு. சமாரியன் பார்த்தான். ஐயோ பாவம், யார் பத்த பிள்ளையோ இல்லை, கஷ்டப்பட்டு கிடக்க, ஐயோ பாவம், உடம்பே இழந்துட்டான், பொருள் இழந்துட்டான், சரீரம் அடிபட்டிருக்கு, வியாதிப்பட்ட மாதிரி பலவீனமாக இருக்கான், ரத்தமாக போகுது. மனது இருக்கும். சமாரியனுக்குள்ள மனது இருக்கும். பாசத்தினால வந்த மனது இருக்கும், அன்புனால வந்த மனது இருக்கும். தானா வராது, அந்த மனது இருக்கும் தானா வராது. நான் ஆக்டிங் பண்ண முடியாதுங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு நாள் ஆக்டிங் அடுத்ததுக்கு முன்பு பண்ணதே கிடையாது. பலிபீடத்தில் நின்று நான் சொல்றேன், 29 வருஷமா ஒரு நாள் கூட பிரசங்கத்துக்கு ஆளாம போனதே கிடையாது. தேவ சமூகத்தில் மனதுருக்கம், மனதுருக்கம், மனதுருக்கம் இருக்குல்ல, அது உங்களுக்கு பலனை தரும், உங்களுக்கு பலனை தரும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கீங்கன்னா அவருடைய மனதுருக்கம் தான் காரணம். வேற என்னத்தா சொல்ல, நீங்கள் நானும். மனதுருக்கத்தின் பலன் அது, மனதுருக்கத்தின் பலன். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, மனம் உடைந்து அழுத கண்ணீருக்கு பலன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 7:11 நாயினூர் விதவை ஒரு பெண்ணை குறித்து போட்டிருக்கும். புருஷன் கிடையாது, கவனிங்க. புருஷன் இழந்துட்டாரு, ஒரே ஒரு வாலிப பையன்,
செத்து போயிட்டான். அந்த பெண் கைம்பெண்ணாக இருக்காங்க. கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, நாயின்னு ஒரு விதவை. உண்மையிலேயே யாரும் இல்லாத ஒரு நிலை, உதவியற்ற ஒரு நிலை, கேட்பாரற்ற ஒரு நிலை. இந்த நிலையில அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையே மகன்தான். அந்த பிள்ளையும் செத்து போச்சு. புருஷன் மண்டையை போட்டாரு, பிள்ளையும் மண்டையை போட்டுச்சு. நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வாழ்றேன், ஏன் இருக்கேன், ஒரு கேள்வி வரும்ல மனுஷனா பிறந்தா. அந்த அம்மா மனசு ஒடுங்கி அழுகுது. ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த கண்ணீரை பார்க்குறாரு, அந்த கண்ணீரை பார்க்குறாரு. கண்ணீர் வடிக்கிறாங்கல்ல, அந்த கண்ணீரை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இயேசுநாதர் ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம் பெத்தானியாவில் இருந்துச்சு இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், பாசமுள்ள குடும்பம், அப்பா அம்மா இல்லாத குடும்பம். அப்பா அம்மாவே பைபிளில் கிடையாது. அந்த அம்மாவு, அந்த பிள்ளைகளுக்கு பேர் தெரியாது. அந்த வீட்டுக்கு இயேசுநாதர் எப்போ போனாலும் வீட்டுக்கு போவார். சாப்பிட போவார், பேச போவார், பழக போவார். நட்பா, ஐக்கியமா, உறவா, பாசமா, ஊழியத்தின் பாதையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போகும்போது இந்த குடும்பத்தோடு பேசி பழகினார். அந்த குடும்பத்துக்கே மன உடைகிற அனுபவங்க. இயேசுநாதர் வீட்டில் தங்கியிருந்த குடும்பத்துக்கே வந்துச்சு பாருங்க. இயேசுநாதர் கூட தங்கியிருந்த வீட்டுக்கே பிரச்சனை, வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை, மரணம் வந்துருச்சு, சாவு வந்துருச்சு, இளவு விழுந்துருச்சு அப்படிம்பாங்க கிராமத்தில். அவர் கூட்டு சொன்னாங்க, அவர் பிஸியா இருந்ததுனால வர முடியல. இன்னும் 2 நாள் தாண்டிடுச்சு. வராரு. மார்த்தாள் அம்மா அழுகுறாங்க, மரியாள் அம்மா அழுகுறாங்க. இவங்களை பார்த்து இயேசுநாதருக்கு கண்ணீர் வந்துருச்சு. இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 போட்டிருக்கு. யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். தெய்வம் ஏங்க அழணும்? நம்ம படைச்ச ஆண்டவர் நமக்கு ஏன் அழுகிறாருன்னு தெரியல. அவர் அழுகிறார். லாசருவை எழுப்புவேன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் 2 நாள் தங்கியிருந்தாலும் ஏற்கனவே பைபிளை வாசிக்கும் போது நம்ம அறிஞ்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் அழுதார்? அற்புதம் நடக்குன்னு தெரிஞ்சு ஏன் இயேசுநாதர் அழுதாரு? எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஆண்டவரே நீர் அழுதீங்க? மக்களுடைய பாரம் என்ன உருக்குது, ஒருவருடைய பிரிவு உருக்குது, ஒருவர் இழந்து இருக்கிற குடும்பத்தை பார்த்து உள்ளம் உருகுது. கண்ணீர் விட்டாராம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதா என்று பைபிள் சொல்லி இருக்குல்ல. எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பான், எவ்வளவு ஊழியக்காரன் அனுப்பியிருப்பான், ஒருத்தன் கூட மறந்து போக மாட்டேங்கான். பாளையங்கோட்டை மக்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார்ல. இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். எபிரேயர் 5:7 சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல பலத்த சத்தத்தோட கண்ணீரோட சத்தமிட்டு அழுதா. தெய்வம் மனுஷனை போல சத்தமிட்டு அழுதா. தெய்வம் மனிதனை போல சத்தமிட்டு அழுதா. அவர் தெய்வமா இருக்கனால அந்த எமோஷன்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. மற்ற ஆளுக்கு மாதிரி டூப்ளிகேட் கிடையாது நம்ம ஆண்டவர், ஒரிஜினாலிட்டி. மனதுருகி அழுதார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து 9, 10, 11, 12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவை விபச்சாரத்தில் பிடிக்கிறாங்க. அவ தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே நியாயப்பிரமாண முறை கல்லால் அடித்து கொள்வது, இது ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுநாதர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த அம்மாவையும் பார்க்காரு, இந்த பகைவளையும் பார்க்காரு. என்னத்தை சொல்ல அப்படின்னு பார்க்குறாரு. தரையில் குனிந்து எழுதினார், தரையில் குனிந்து எழுதினார் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன எழுதினார்னு தெரில.
ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பெண்ணுடைய மனநிலையை பாருங்களேன். தப்பு பண்ணுறாத வரைக்கும், மாட்டாத வரைக்கும் எல்லாரும் யோக்கியவான், பரம யோக்கியர்கள், கிறிஸ்தவர்களை போல நல்லவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோக்கியர்கள். மாட்டிக்கிட்டா, காட்டி கொடுக்கப்பட்டுட்டா, இந்த அம்மா மாட்டிக்கிட்டு தவிக்குது. ஒருவேளை சொந்த ஊரா புகுந்த ஊரா தெரியல, துடிக்குது. அவன் சொல்றான், நான் இந்த அம்மா தப்பு பண்ணும்போது ஒன்னா பிடிச்சோம் அப்படிங்கிறான். அதான் சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, இந்த அம்மா கூட தப்பு பண்ண ஆம்பளை எங்க? பொம்பளைய மாத்திரம் மாட்டி விட நினைக்கிறானே, ஆண் வர்க்கத்தை காட்டி கொடுக்க மறைக்குது. என் ஊருக்காரன், என் ஜாதிக்காரன், என் சமுதாயத்துக்காரன், என் சொந்தக்காரன், என் அணில உள்ளவன் மறைப்பானுங்க. நம்ம ஊரு கிறிஸ்தவங்க மாதிரி மத்தவன் தப்பு பண்ணா வால்போஸ்ட் வைப்பானுங்க. தான் கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டா ஒண்ணுமே சொல்ல முடியல, கமுக்கமா இருப்பான், அமைதியா இருப்பான், ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரியே பார்த்துட்டு போவான். மற்றவனை வச்சு வீடியோ எடுப்பான், பார்ப்பான், எல்லா அசிங்கமும் பண்ணுவான். அவனை வால் போஸ்டர் அடிச்சா யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க, நல்லவர் அப்படிம்பாங்க. விபச்சாரிய பெண்ணை அவர்கிட்ட சொல்றாங்க, கையை மையமா பிடிச்சவங்க, தப்பு பண்ண இந்த அம்மா கூட தப்பு பண்ண பொம்பளை ஆம்பளை எங்கடா? பொம்பளை தானே மாட்டியிருக்கா, ஆம்பளை எங்க? அந்த கூட்டத்தில் தான் இருக்கான் ஒரு ஆள், அந்த சமுதாயத்தில் தான் ஒரு ஆள் இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாத முதல்ல கல்லை தூக்கி போடு. பாவம் இல்லைன்னு மனசாட்சி குத்தப்படலைன்னா கல்லை தூக்கி போடு அப்படின்ட்டாரு. எல்லாரும் குத்தப்பட்டவங்களா கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்து இயேசுநாதர் கேட்டாரு, ஏம்மா உன்னை யாரும் நியாயம் தீர்க்கலையாம்மா? எல்லாரும் கல்லால் அடிக்க கொள்ளுவேன்னு சொன்னானுங்க, எங்க ஒத்தனையும் காணோம் அப்படிங்காரு. இத உலகம், இதான் உலகம். கூடவே இருப்பானுங்க, போத்து விட்டு போயிடுவானுங்க. இதான் உலகம். ஆனா மன உடைந்து அழுகிற அந்த அம்மாவுக்கு ஏசப்பா அவர் ஆறுதல் கொடுக்கறாருங்க. அந்த வலித்த வலியின் வேதனை அவர் சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்க வரலாமா, நீ போ, இனி பாவம் செய்யாத. பக்கத்தில் கையை எப்படி சொல்லிருங்க, நீ போ, இந்த வருஷத்துல நீ பாவம் செய்யாத, வீட்டுக்காருக்கு தெரியாம பாவம் செய்யாத, போ, நீ பாவம் செய்யாத. யோபு சொல்வாரு, யோபு 16:20, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது, கண்ணீர் வடிக்கிறது. யோபு எவ்வளவு நீதிமான் தெரியுமா? அவரை பார்த்து அவ்வளவு பேர் பேசலாம், நாசுக்கு நாக்கு இல்லாம நரம்பு இல்லாம என்ன வேணாம பேசலாம். அவர் சொல்றாரு, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது, கண்ணீர் சொரிகிறது. தாவீது சொல்வாரு சங்கீதம் 6:6, ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கைய ஈரமாக்கி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. நான் செஞ்ச காரியம் என்னை தூங்க விட மாட்டேங்க, ஆளா வச்சுக்கிட்டே இருக்குது. அழுகை அழுகை. சங்கீதம் 39:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் கண்ணீருக்கு மௌனமா இருக்காதீங்க டாடி, என் கண்ணீருக்கு மௌனமா இருக்காதீங்க டாடி. அவர் சொல்றாரு சங்கீதம் 42:3 வாசித்து பாருங்க, என் கண்ணீரே ரா முழுவதும் எனக்கு உணவா இருக்குது, சாப்பாடு மாதிரி கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு கண்ணீர் மாத்திரம் சோறு மாதிரி வந்துகிட்டே இருக்கு, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அவர் சொல்றாரு கண்ணீர். உண்மையிலேயே சில நேரங்களில் சில காயங்கள் ஆறாதல்ல,
இதயத்தை நொறுக்கும்ல, உள்ளத்தை நொறுக்கும், சிக்கிப்பிளியே வைக்கும். சங்கீதம் 56:8 என் கண்ணீரை துருத்தில பிடிங்க ஆண்டவரே, உங்க கணக்கில் அல்லவா இருக்குது, உங்க கணக்கில் அல்லவா இருக்குது அப்படிம்பாரு. சங்கீதம் 116:8 வாசித்து பாருங்க. என் ஆத்மாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தப்பு வச்சிருங்க ஆண்டவரே, தப்பு வச்சிருங்க ஆண்டவரே. சங்கீதம் 126:5 வாசித்து பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எம்பீரமாய் அறுப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17, 21:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைக்கிற தெய்வம். இந்த கண்ணீர் இருக்குல்ல, ரத்தத்திலிருந்து உருவாகுது. தாய்ப்பால், கண்ணீர், வித்தணுக்கள், வேர்வை, ஸ்வெட்டிங்கு, இது எல்லாமே ரத்தத்திலிருந்து வெளிவருது. ரத்தத்திலிருந்து நீர் கூட ரத்தத்திலிருந்து வெளிவருது. ரத்தமும் நீருமா பிரியுது இல்லை, வேதனையான. இயேசுநாதர் கெச்சமனை தோட்டத்தில் கதறி அழுது ஜெபிக்கும் போது ரத்தம் தண்ணீரமா ஓடுது. விழா குத்தப்பட்ட போது ரத்தம் தண்ணீரா போச்சு. இப்படிலாம் பைபிளை வாசிக்கிறோம்ல. இந்த துக்கத்தை, வேதனையை என் ஆண்டவர் அறிஞ்சதுனால தான், மாம்சத்தில் வந்ததுனால, மக்களுடைய கண்ணீரை புரிஞ்சுக்கிறதுக்காக, அவன் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக ஏசாயா 25:8 எல்லா முகங்கள்ல இருந்து கண்ணீரை துடைக்க நான் வெளிப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ. பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ. பாவத்திலே நான் ஜீவித்திருந்தேன், பாவமர கழுவிட வேண்டுகிறேன். பாவத்திலே நான் ஜீவித்திருந்தேன், பாவமர கழுவிட வேண்டுகிறேன். இந்த வேளையில் என்னை மன்னியோ, உம்மை விட்டு விலகி சென்றே, இந்த வேளையில் என்னை மன்னியோ. பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ. வேதம் சொல்லுது, மனமுடைந்து அழுத கண்ணீருக்கு பலன் உண்டு. நீங்க எத்தனை நாள் அழுதுருக்கீங்கல்ல, உங்க வீட்டுக்காரர் கூட தெரியாம, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம, வேலை பார்க்குற இடத்துல யாருக்கும் தெரியாம, பொண்டாட்டிக்கே தெரியாம, புருஷனுக்கே தெரியாம அழுத நாட்கள் உண்டு அல்லவா? அந்த கண்ணீருக்கு இந்த வருஷம் பலன் உண்டு. ஐயா உயர்த்தி ஆமேன்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. பலன் உண்டு. மூணாவது, மௌனம் காத்ததின் பலன். மௌனமா இருந்தா பலன் உண்டு. கவனி, லூக்கா 13 11, 12, 13 வாசிக்கலாமா? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள்.
இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கவனி. நான் முதல்ல சொன்னேன், மன உருக்கத்தின் பலன் இந்த வருஷத்துல தேவன் தருவார். ரெண்டாவது நான் சொன்னேன், மனம் உடைந்த அழுத கண்ணீருக்கு பலன் இந்த வருஷம் கர்த்தர் தருவார். மூணாவது சொல்றேன், மௌனமா காத்திருந்தவங்களுக்கு பலன் உண்டு. இந்த அம்மாவுடைய லைஃப்ல பிரச்சனைன்னே அவங்களுக்கு தெரியாது, இது போராட்டம்னு அவங்களுக்கு தெரியாது, இது பிசாசால் வந்த தந்திரம் தண்டனை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு இந்த அம்மா கூனியா இருந்தாங்க, கூனியா பிறந்தாங்கன்னு தான் தெரியுமா அப்படின்னு தெரியல. கூனி, ஹலோ, நம்மள மாதிரி நிமிர்ந்து இப்படி பார்த்து பேசலாம் முடியாது, இப்படிதான் பார்ப்பாங்க. கூனி, 18 வருஷ கூனி. அந்த ஊர் சமுதாயம் மக்கள்லாம் என்ன பார்த்துருப்பாங்க? கூனி வாரா, கூனி வாரா, கூனி வாரா. 18 வருஷம். ஆனா வசனம் சொல்லுது, பலவீனமான பாத்திரம் அந்த அம்மா கோயில ஒரு நாளும் விடல. அம்மேன்னு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கோயில் எத்தனை தடவை விட்டுருக்கீங்க சர்வீஸ் வேண்டான்னு. நீங்க எல்லாம் என்ன கிறிஸ்தவங்களா போங்க. அந்த அம்மா 18 வருஷம் கோயிலுக்கு போறத விடல, ஆண்டவரை நேசிக்கிறத விடல, ஆண்டவரை தேடுறத விடல, ஆண்டவரை நம்புறத விடல. ஆனா யார்ட்டையும் சொல்லல, யார்ட்டையும் சொல்லல. இந்த பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, கடவுள் என்னைய படைச்சாரு, என்னை ஏன் அப்படி உண்டாக்குனாரு, ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. கையை வைத்து ஆமேன்னு சொல்லிருங்களேன். இந்த வாழ்க்கை நான் மாற வாழ ஆசைப்படுறேன் ஆண்டவரே. கூனியா இல்லை, நான் அப்படி சொல்லலை, பேசாம இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மௌனம், மௌனச்சாமியா அந்த அம்மா இருக்கு. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல அவங்க பலவீனத்தை, பிரச்சனைய சொல்லவே இல்லை. அந்த அம்மா சொல்லவே இல்லை. ஏசுநாதர் தச்செல்லாம் வந்து பார்க்காரு, அந்த அம்மா பார்க்காரு, கூனியா இருக்கு. பலவீனத்தின் கட்டிலேருந்து விடுதலை ஆக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியாது, அங்க இருக்கிற பாஸ்டருக்கு தெரியாது, மேய்ப்பனுக்கு தெரியாது, லேவியனுக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது. அவருக்கு மாத்திரம் தெரியுது இந்த அம்மா பலவீனமா இருக்கு அப்படின்னு. போ அப்படின்னு விரட்டுறாரு. அந்த ஆவி விலகுச்சு. அந்த அம்மா நிமிர்ந்து நடந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள். மௌனம், ஜெபமே பண்ணலைங்க. பைபிள்ல ஜெபம் பண்ணாம அற்புதம் பெற்ற மகள். புதுசா இருக்கல தாட்டு. என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் உங்க வீட்டில் அது நடக்கும் அப்படின்னாரு. உங்க வீட்டில் அது நடக்கும் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு பேசுறேன். மௌனமா இருக்கீங்கல்ல, வெளியே சொல்ல முடியல. வெளியே சொன்னா அவமானம் பேசுவான், அற்பமா பேசுவான், எல்லாரும் பேசுறாங்கல்ல. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெஸ்தா அண்டே ஒரு குளத்தாண்டே ஒரு மனுஷன் கிடப்பான் 38 வருஷம். எத்தனை வருஷமா? 38 வருஷம் பலவீனமான ஒரு மனுஷனா இருக்கான். அந்த ஊர்ல ஒரு ஒரு காரியம் நடக்குது. தூதன் கலக்கும் போது குளத்துல யார் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ சுகம் பெறுவாங்க. நம்ம ஊர் அந்த குளம் இருந்தா குட்டையெல்லாம் மாறிடும். பெதஸ்தா அண்ட எல்லா வியாதிகாரனும் இருக்கிறான், எல்லா பலவீனப்பட்டவனும் இருக்கிறான். இந்த ஐயாவும் இருக்கார். குளம் தூதன் கலக்கும் போது யாரோ ஒருத்தர் இறங்கி போறாங்க. போய் அந்த குளச்சண்டை இறங்கி சுகம் பெற்று வீடு திரும்புகிறார்கள். இவர் பார்த்து இருக்காருங்க.
38 வருஷமா பார்த்த ஒரு மனிதன், அற்புத சாட்சியை பார்த்த ஒரு மனிதன், அற்புதம் இல்லை. அற்புத சாட்சியை கேட்ட ஒரு மனிதன், பார்த்த ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில் அற்புதமே இல்லை. 38 வருஷமா மௌனமா இருக்கான். இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், இன்னைக்கு சரியாயிரும், இப்ப சரியாயிரும். ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல, ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. வசனம் சொல்லுது, ஏசுநாதரை தேடி பார்த்து சுகமடைய விரும்புறாயா அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த ஆள் சொல்லுவாரு, ஏன் ஆண்டவரே, எனக்கு சுகமாக விருப்பமாகி தான் 38 வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், இல்லைன்னா இடத்த காலி பண்ணி போயிருப்பேன். எனக்குள்ள ஆசை இருக்கு, எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் போகிறதுக்குள்ள வேற ஒருத்தர் போய் விடுகிறான். எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல, என்ன தூக்கி நிறுத்த ஆள் இல்ல, நான் ஒரு அனாதை போல நிற்கிறேனே, நான் ஒரு அனாதை போல நிற்கிறேனே. யார்ட்டையும் சொல்லவும் முடியல, அனாதை போல நிற்கிறேனே. அவனை இயேசு பார்த்தாரு. கூனியா இருக்கிறப்பெல்லாம் அந்த அம்மா வந்து இயேசுநாதர் ஒன்றும் கேட்கல. 38 வருஷ மனுஷனும் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. அவரா போய் கேட்க, அவன் சொல்கிறான், இஷ்டப்பட்டு தான் இருக்கேன், இஷ்டப்பட்டு தான் வந்தேன், இன்னைக்காவது சரியாயிடலாம். அவன்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று முயற்சி இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் தூதன் கலக்கும் போது போகணும் 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 போகணும், முயற்சி. முயற்சிலாம் வேலைக்கு ஆகலைங்க. முயற்சி எடுத்து எடுத்து பார்த்தாரு, தோல்வியா போச்சு. இயேசுநாதர் மௌனமாக இருக்கிற அந்த ஆளை பார்த்து சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. அல்லேலூயா. உங்களை பார்த்து கத்த சொல்வார், நீ ரொம்ப நாள் மௌனமாக இருக்கேல்ல. யோபு சொல்வார் 6:24, நான் மௌனமாக இருக்கேன், பேசாமல் இருக்கேன், எல்லாவனும் பேசுகிறான், நான் எல்லாவனும் என்ன பேசுகிறான், மௌனமாக இருக்கேன். யோபு 13:19 வாசித்து பாருங்க, மௌனமாக இருக்க, நான் மௌனமாக இருக்கேன் அப்படிங்க. 1 கொரிந்தியர் 4:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் வருகிறார், வரும் அளவுக்கும் யாதொன்றை குறித்து யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அவன் கூனியா இருக்கா, அவன் 30 வருஷம் வியாதியா இருக்கான்னு யாரும் தீர்ப்பு சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி தீர்ப்பு சொல்லாதீங்க. பார்க்கிற ஆளை பார்த்து தீர்ப்பு சொல்லாதீங்க. அந்த வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 4:5 வாசிங்க பாப்போம். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஓகே 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 ஓகே. அவனவனுடைய புகழ்ச்சி தேவனால் வரக்கூடியது. ஆமென் சொல்லுங்களேன். கையை வைத்து ஆமென் சொல்லிருங்க. மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, கர்த்தர் புகழும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வாராக இந்த வருஷத்துல. அதனாலதான் அவர் சொல்றாரு, இயேசு உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மூடி வைக்க முடியாது, யாருக்கு காமிக்காம இருக்க முடியாது. வெளியரங்கமாய் ஓப்பனா இருக்கும். உங்க லைஃப்ல இந்த வருஷம் கர்த்தர் செய்ய விரும்புறாரு. மௌனமா இருந்தீங்கல்ல, நான் ஆண்டவர் பார்த்து கேட்டேன், 29 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நானே பேனரை கட்டுறேன், நானே பிரசங்கியாரா மாறுறேன், எனக்கு தேவையா அப்படிலாம் அழுதேன். பேனரை கட்டினா கிளிக்கான், பேனரை கட்டினா சாணி தூக்கி எறிகிறான், என் முன்னாடி பேசுறான், ஏசுறான், திட்டுறான். ஆண்டவர் சொன்னாரு, நீ மௌனமா இருக்கல்ல, நான் பலனை தருவேன். அவனவன் புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும். அவனவன் புகழ்ச்சி தேவனால் உண்டாய். மௌனம் பலனை தரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் மௌனமா இருங்க, உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். கொஞ்சம் மௌனமா இருங்க. உண்மையா வசனம் சொல்றேங்க, சாமா சொல்லிருங்க.
கொஞ்சம் மௌனமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், பலன் தருவார். நாலாவதாக மறைக்கப்பட்ட உண்மைக்கு பலன். மறைக்கப்பட்ட உண்மைக்கு பலன். லூக்கால 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் போட்டிருக்கு. கவனி. ஒரு அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த ஐயாட்ட வந்து பேசுவாங்க. அவனை மனுஷனை பத்தி பைபிளில் போட்டிருக்கு, மனுஷனை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். யாரு? மனுஷனை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன் யார்? தேசத்தில் நடக்கிற காரியங்கள் கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, மறைக்கப்பட்ட உண்மை மணிப்பூர்ல தேவன் செய்வா, வெளியரங்கமாக்குவா. என் பிள்ளைங்க அழுகிறாங்க, என் பிள்ளைங்க கண்ணீர் வெடிக்கிறாங்க, என் பிள்ளைங்க துடிக்கிறாங்க, நிர்வாணப்பட்டவடுக்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? வைராக்கியம் உள்ள தேவன் அவர். பகைஞனுக்காக, சத்துருக்காக வைராக்கியம் உள்ள தேவனாய் வெளிப்படுவார். வைராக்கியம் உள்ள தேவன் அவர். வசனம் சொல்லுது நாகும் 1:2, அந்த எதிரியை பார்த்து வைராக்கியமா என் இதயத்தில் நான் உக்கிரகத்தை வச்சிருக்கேன் அப்படிங்காரு கர்த்தர். உக்கிரகத்தை வச்சிருக்கேன் அவனுக்கு வந்து பாய் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. நம்ம ஆண்டவர், நம்ம ஆண்டவர். இந்த அம்மா அந்த ஐயா கிட்ட போய் சொல்றாங்க, அவன் மனுஷனையே மதியாதவன், தேவனுக்கும் பயப்படாதவன். அவனை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கும் பக்கத்து இடத்துக்கும் வீட்டுக்கும் பிரச்சனை, உதவி செய்யுங்க, எனக்கு நியாயம் வேணும், என் நியாயம் புரட்டப்பட்டு இருக்குது, என் நியாயம் எனக்கு கிடைக்கவே இல்லை, நீங்கள் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது, மனுஷனை மதியாதவன், தெய்வத்துக்கு பயப்படாதவன், அவங்கிட்ட இந்த அம்மா நியாயம் கேட்கு, எனக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லுது. வசனம் சொல்லுது, அவன் மனசை கர்த்தர் மாத்தினாரு. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு. உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதிலும் பலனும் தருவாரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பலன் அளிப்பார், பலன் அளிப்பார். அந்த அம்மாவுக்கு நான் நியாயம் செய்யாம இருப்பேனா ஒரு உணர்வை கர்த்தர் தூண்டிடுவாருங்க. இந்த வாரம், இந்த மாசம், இந்த வருஷத்துல உணர்வை கர்த்தர் தூண்டுவார். இல்லைன்னா உணர்வே இல்லாம போயிடுவாங்க. கர்த்தர் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் உள்ள தேவன். ரைட், வைராக்கியம் உள்ள தேவன். வசனம் சொல்லுது, மறைக்கப்பட்ட உண்மை. ஓசியா 4:1 நீங்க வாசித்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். வசனம் சொல்லுது, தேவனை பத்தின அறிவு இல்லை, இரக்கம் இல்லை, அவரை தேடுகிற உணர்வும் இல்லை அப்படின்னா ஆண்டவர் துக்கப்படுவார். ஆண்டவர் துக்கப்படுவார். ஆண்டவரே துக்கப்படுவார். நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்காரு, ரொம்ப துக்கப்படுறார். நீதிமொழிகள் 12:22 உண்மையாக நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியம். சங்கீதம் 51:6 உண்மையா நடக்கிறவங்க, உண்மையா நடக்கிறவங்க அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். இந்த அம்மாவுக்கு உண்மை வேணும்னு கேக்கு, நீதி வேணும்னு கேக்கு, நியாயம் வேணும்னு கேக்கு. இல்லையே, அந்த ஆள்கிட்ட கிடைக்குமா? பச்சிக்கிற இடத்துல கூட பச்சனத்தை தேவனால் தர முடியும், தேவனால கொடுக்க முடியும், தேவனால இருதயத்தை மாற்ற முடியும். சங்கீதத்தில் 22-24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அருவருக்காமல், தம்மை நோக்கி உண்மையா தேடுறதுனால தேடி வந்து கிட்ட வந்து பார்த்து இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ? மறைக்கப்பட்ட உண்மை இந்த வருஷம் வெளிப்படும். ஆமென் சொல்லிருங்க. உங்க கோர்ட் கேஸ்ல மறைக்கப்பட்ட உண்மை வெளிப்படும்.
உங்களுக்கான நியாயம் தேசத்துல தேவன் உதிக்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷ பாட்டுல ஒரு கவி அழகான பாடலாமே. கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கலங்காதே என் மகனே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. கலங்காதே என் மகளே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. நம்ம கர்த்தரின் சிபாரிசு உனக்கு உண்டு. நீதிமானா என்னை மாற்ற சமீபித்தவர். மாற்ற சமீபித்தவர், நீதியின் கொம்பாய் உயர்த்தப்பட்டவர். நீதிமானாயனை மாற்ற சமீபித்தவர், என் நீதியின் கொம்பாய் உயர்த்தப்பட்டவர். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டேனார், நீர் விரும்பும் கனி தந்து புகழ் பெறுவேன். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டேனார், நீர் விரும்பும் கனி தந்து புகழ் பெறுவேன். நீதியை சரிகட்டும் தேவனானவர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். நீதியை சரிகட்டும் தேவனானவர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். மறைக்கப்பட்ட உண்மைக்கு தேசத்துல இந்த நாட்களில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்க நீதிக்கு நியாயம் உண்டு, உங்க நீதிக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். உங்க நீதியில உங்க நியாயத்துல கர்த்தர் நேர்மையா பரிசு சிபாரிசு செய்வார். உங்க வேலையில படிப்புல தொழில்ல இழந்து போனதை தேவன் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். மரணத்துக்கு பின் வரும் பலன். எல்லா பலனையும் கேட்டு அதை விட்டு போனால் பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவனா பிறந்ததுனால, கிறிஸ்துவ நம்பினதுனால, ஏற்றுக்கொண்டதுனால மரணத்துக்கு பின் நமக்கு ஒரு பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? செத்தா நமக்கு மோட்சம் உண்டு, இல்லைன்னா கோயிலை விட்டு வெளியே போயிடலாம். அந்த நம்பிக்கை இல்லாதவங்களாம் கோயிலில் இருக்கவே கூடாது. சங்கீதம் 68:20 வசனம் சொல்லுது, அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவன், ரட்சிப்பை அருளுகிற தேவன். நீங்களாக்கும் வழிகள் உண்டு, மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. கிறிஸ்தவம் என்றாலே சோப் சூப் சால்வேஷன் கூட்டம் அல்ல, மரணத்துக்கு நீங்களான ஒரு குடும்பம் இது. ஆமென் சொல்லிருங்க. மரணம் நமக்கு முடிவல்ல.
அம்மேனா இல்லையா? கிறிஸ்தவத்தில் உள்ள மேன்மையே பியூட்டியே அதான். நமக்கு மரணம் கிடையாது. பைபிள் போதனை மரணம் நமக்கு இல்லை. பைபிளில் இயேசுநாதர் மரணத்தை பார்த்து நித்திரையா இருக்கேன் அப்படின்னாரு. அந்த மரணத்தை பார்த்து இயேசு நித்திரையா இருக்கேன்னாரு. பைபிளில் நிறைய இடத்துல சொல்லலாம், என்னால் சொல்ல முடியும். அவர் மரணத்தை பெருசாக சொல்லவே இல்லை. அதனால நான் சொல்கிறேன், மரணம் நமக்கு முடிவல்ல. ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், மனந்திரம்லாம் புறஜாதியான் கதை வேற. அவன் ஆடா மாறுவான், கோழியா மாறுவான் அடுத்த ஜென்மத்தில், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில்னு சொல்கிறான். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. ஆமென் சொல்லிருங்க. ஒரு தரம் பிறக்கும், ஒரு தரம் மரிப்போம், ஒரு தரம் நியாய தீர்ப்பு, வேற வாழ்வு இல்லை. அதனாலதான் சொல்றாரு, உன் கிரியைகளை உண்மையாரு, உன் செய்கையில உண்மையாரு, உன் நடக்கைகள்ல உண்மையாருன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு. நீதிமொழிகள்ல 12:28 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 13:13 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்ததுனால பலன் உண்டு. தெய்வ பிள்ளையா மாறினதுனால எனக்கு பலன் உண்டு. தேவ ஜனமாய் மாறினதுனால எனக்கு பலன் உண்டு. நீதிமொழிகள் 14:27 வாசித்து பாருங்க. ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு நீங்களாகும் படி வழிகள் உண்டு. ஜீவ ஊற்று. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, ஜீவ ஊற்று. நான் அப்படிதான் நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில நான் இயேசுவை ருசிச்ச அனுபவத்தில் பேசுறேன். இவ்வளவு நாள் பேசுறேன். ஜீவ ஊற்று, மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று பைபிள் வசனம் சொல்லுது. மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. ரோமர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 5:17 எடுக்குங்க பைபிள் எல்லாரும். ரோமர் 5:17 முடிக்க போறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஆதாமை குறித்து போட்டிருக்கு. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இங்க பாருங்களேன், ஆதாம் நிமித்தமா பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமா மரணம் முடிவல்ல. அதனால அவர் சொல்றாரு, முதலாம் ஆதாமனால மரணம் வந்துச்சு, ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்ததுனால, உயிர் தெழுந்ததுனால, அவரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, மீட்கப்பட்ட நமக்கு, அவரை தேடுற நமக்கு, அவருக்காக வாழ வந்த நமக்கு அவர் சொல்றாரு, நீ பூமியை ஆளுகை செய்வ அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன், தேவ பிள்ளை, கிறிஸ்தவன் ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா, வசனம் சொல்கிறது மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் நமக்கு உண்டு. நான் மரணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனால் எல்லாவற்றுக்கும் விடுதலை ஆக்கினவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியத்துக்குள்ளே நடத்துகிறார், மீட்புக்குள்ளே நடத்துகிறார். நான் சொல்ல வர காரியம், இயேசுவை நம்பினதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால எங்கள் அப்பா சொல்கிறாரு, எல்லா கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்ட மிஷினரிகள்லாம் சாகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையாக இருக்குது. அவர் பார்வையில் அருமையாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவரே சொன்னார், எனக்காக, நாமத்துக்காக அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரிவார்டு, ப்ரைஸ், கிஃப்ட்டு, பெனிஃபிட்டு, ரிசல்ட்டு அவர் நம்புறதுனால வாழ்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தருவார், தர வச்சிருக்காரு.
யோவான் 14 அதிகாரத்தில் சொன்னாரு, நான் வானத்துக்கு போறேன், பரலோகத்துக்கு போறேன், உங்களுக்காக ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துறேன், நான் போயிட்டு திரும்ப வருவேன்னு சொன்னவர் பொய் சொல்லாதவர், திரும்ப வருவேன்னு சொன்னவர் உண்மை உள்ளவர். வர்றேன்னு சொன்னது பலன் கொடுக்க, ரிசல்ட் கொடுக்க, ரிவார்டு கொடுக்க, கிஃப்ட் கொடுக்க. நம் கர்த்தர் திரும்ப வருவார், ஆளுகை செய்ய அவர் திரும்ப வருவார். சங்கீதம் 21:3 அவர் சர்ஸ்ல நிறைய பொற்கிடம் தரிப்பிச்சிருக்காரு என் ஆண்டவர். ரிசல்ட் கவனி கவனி கவனி. யாத்திராகமம் 29:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பைபிள்லயே முதல்ல ஃபர்ஸ்ட் ஆசாரியன் தலையில தான் கிரீடம் வச்சார் தேவன், பரிசுத்த கிரீடம். பைபிள்ல முதல்ல யாத்திராகமம் 29:6 நீங்க வாசித்து பாருங்க, தெரியும். லேவியராகமம் 21:12 நீங்க வாசித்து பாருங்க, அபிஷேக தைலம் என்கின்ற கிரீடம் ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்தாராம். அபிஷேக தைலம் என்ற கிரீடம் தேவன் கொடுத்தாராம். சங்கீதம் 21:3 சொல்லுது, அவர் தலையில பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார், பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, பைபிளை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர்ல 9:24-25 வாசித்து பார்த்தா, பந்தயத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, அழியிற பிரைஸுக்காக ஓடுறானுங்க. பவுல் சொல்றாரு, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அழிவில்லாத கிரீடம் உண்டு. என் ஆண்டவருக்காக 29 வருஷம் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன், கண்ணீர் விட்டேன் நான் சொல்றேனே, என் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ரிவார்டு உண்டு. என் நாமத்துக்காக நிக்கிறியே, பிரயாசப்படுறியே, அழுகிறையே, கண்ணீர் வடிக்கிறையே, பரிசு உண்டு, பரிசு உண்டு. பந்தய சாலையில ஓடுறான், எல்லாரும் ஓடுறான், எல்லாரும் பிரைஸ் கிடைக்காது. 2 தீமோத்தேயு 4:8 விசுவாசத்தில் வாழ்ற நமக்கு எங்க அப்பா நீதியின் கிரீடம் வச்சிருக்கார், நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் வச்சிருக்கார். என் நாமத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சோதனையை சகிச்சு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மணிப்பூரில் எத்தனையோ பேர் செத்தாங்க, மிஷினரிகள் எத்தனையோ பேர் செத்தாங்க. அவங்கள பார்த்து கத்த சொல்றாரு, ஜீவ கிரீடம் வச்சிருக்கேன். என் நாமத்துக்காக ஓடி ஓடி ஊழியம் பண்ணி தனக்கு முடிஞ்ச திராணியின்படி செஞ்சாங்க, நான் ஜீவ கிரீடம் வச்சிருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 உன் கிரீடத்தை இழந்து போகாம ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, சீக்கிரமா வர்றேன், உன் கிரீடத்தை இழந்து போயிடாத, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-12 அவர் சிரசில் அநேக கிரீடங்கள் உண்டு. எங்கள் அப்பா சிரசில் நிறைய கிரீடங்கள் உண்டு. ரைட். அன்பானவர்களே, மரணத்துக்கு பின்பு உங்களுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் கர்த்தர் வச்சிருக்கார். ஒவ்வொருவருக்கும் எழுந்து நிற்கலாமா, ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் ஜெபத்தின் பதிலை அனுப்பிடுவார். கலங்காதே என் மகனே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு. கண்ணீரை சிந்திடாதே, கர்த்தரின் சில்பரிசு உனக்கு உண்டு. கலங்காதே என் மகளே, கல்வாரி அன்பினில் பரிசு உண்டு.
ஊழியத்துக்கு கர்த்தருக்காக கொடுங்கள். கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானாக மூணாவது நீதிமானாயனை மாற்ற சமீபித்தவர், என் நீதியின் கொம்பாய் உயர்த்தப்பட்டவர். நீர்கால்கள் ஊரமாய் நடப்பட்டேனா, நீர் விரும்பும் கனி தந்து புகழ் பெறுவேன். நீதிமானாயனை மாற்ற சமீபித்தவர், நீர் விரும்பும் கொம்பாய் உயர்த்தப்பட்டவர். நீர்கால்கள் ஊரமாய் நடப்பட்டேனா, நீர் விரும்பும் கனி தந்து பெறுவேன். நீதியை சரிகட்டும் தேவனானவர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். நீதியை சரிகட்டும் தேவனானவர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க தேசத்துல தேவ நீதி வெளிப்படுவதாக. எல்லாரும் கேட்போம் ஒரே ஒரு நிமிடம். எங்க தேசத்துல தேவ நீதி வெளிப்படணும் ஆண்டவரே, தேவ நியாயம் வெளிப்படணும் ஆண்டவரே. மனுஷனை நம்பி அல்ல, அரசியல் கட்சியை நம்பி அல்ல, பரலோக கவர்மெண்ட்டை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க ஏழைகள் தியாகம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஐயா. சங்கீதம் 103:6-7 படி ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயங்கள் நீதிகள் புரட்டப்பட்டு இருக்கிற தேசத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய நீதி வெளிப்படுவதாக, தேவனுடைய நியாயங்கள் வெளிப்படுவதாக, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே கிரியை செய்வீராக. அரசியல்ல கிரியை செய்வீராக, ஆட்சியாளருக்குள்ள கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தகவனே, தகப்பனே, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க மனதுருக்கத்தினால ஒரு பலன் எனக்கு வேணும். என் மேல மனது உருகுங்க டாடி, என் மேல மனது உருகுங்க டாடி. மன உடைந்து அழுத கண்ணீருக்கு பலன் தாங்க டாடி. மௌனமா காத்து இருக்கட எனக்கு பலன் வேணும் டாடி. யார்ட்டையுமே சொல்லாம அழுங்கி மனசுக்குள்ளேயே வச்சிருக்க எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, பலன் வேணும். மறைக்கப்பட்ட உண்மைக்கு பலன் வேணும். என் லைஃப்ல பலன் வேணும். எல்லாம் முடங்கி முடங்கி இருக்கு, ஒண்ணுமே நல்லா இல்ல. இந்த வருஷம் எனக்கு பலன் வேணும் டாடி. மரணத்துக்கு பின்னும் பலன் உண்டு. கிறிஸ்தவம் என்பது பூமியில வாழும்போது மாத்திரம் அல்ல, மரிச்சாலும் பலன் உண்டு. நித்தியத்துல பலன் உண்டு. நீதியின் தேவனால் பலன் உண்டு. அன்பினாண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, நடத்துங்க. கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிங்க, பல 1000 மடங்கு திரும்ப தாங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. என்னை நம்பி, என்னை நேசிச்சு கொஞ்சம் வேற கூட்டு வந்தீங்க, ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளை என்ன நேசிச்சு வந்த உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க டாடி. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஊழிய பாதம் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதத்தை மாற்றித்தார். மனமகிழ்ச்சி நாட்கள் உருவாகட்டும். மங்களகரமான உத்தரவு அருள் செய்யும். இந்த வருஷம் அவங்களுக்கு பலன் கிடைக்கணும். அடுத்த வருஷம் சாட்சி கொடுக்கணும். அவங்களே ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.